நீங்க சோம்பேறித்தனமா இருப்பதுக்குன்னு கேட்டா டக்குன்னு சனின்னு சொல்லிடலாம். கடின உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய லக்னக்காரனை பொறுத்துதான். இப்போ மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னம். ஸோ சந்திரனோட செவ்வாயும் அங்கேயே இருக்காரு அப்படின்னா, அவங்கலாம் பரபர பரபரன்னு வேலை செய்வாங்க. பட் அதுலயும் சனியும் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. இப்போ லக்னம் வந்து நம்ம கடக லக்னத்துக்கு வரலாம். கடக லக்னத்துல லக்னத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சம். அப்போ அங்க சந்திரன், சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து பகை. சந்திரனுக்கு சொந்த வீடு. அப்போ சந்திரன், செவ்வாய், சனி இருக்குன்னா, வேலை செய்வாங்க. ஆனா, அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் செய்வாங்க. இப்ப நீங்க பார்க்கலாம். ஒருத்தர்ட்ட நீங்க "எப்பா இந்த கடைக்கு போயிட்டு வந்துர்றியா?" அப்படின்னு வீட்லயே கேளுங்களேன். "சாயந்திரமா போறேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாயந்திரம் கேட்டீங்கன்னா, "ஐயோ! டைம் ஆயிடுத்து. நாளைக்கு காலையில வேணா பண்ணலாமா?" அப்படின்னுவாங்க. ஸோ அந்த வேலைய வந்து செய்வாங்க. ஆனா, நம்ம சொன்ன நேரத்துக்கு செய்யவே மாட்டாங்க. இந்த கடின உழைப்பு, இல்ல ஒரு வேலை அப்படின்னு நம்ம வந்து தனிப்பட்டு சொன்னோம் அப்படின்னா, குரு வந்து லக்னத்துல இருக்கிறவங்க செம்மையா உழைப்பாங்க. ஏன்னா, குரு வந்து ஒரு நேர்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இதுல தனுசு லக்னம், தனுசுலயே குருவும் இருக்காரு அப்படின்னா, கேட்கவே வேண்டாம். மத்தவங்கள பத்தி கேரே பண்ண மாட்டாங்க. "நீ வர்றியா? வரலையா? நான் உன்னோடைய வேலையும் சேர்த்தே செய்றேன்" அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த டிப்ளமசி குடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத பகவான். புதன் வந்து இப்ப நீங்க கன்னி லக்னம், கன்னி ராசி, கன்னியிலேயே புதனும் இருக்காங்க அப்படின்னா, அழகா வேலை வாங்குவாங்க அவங்க. அவங்களுக்கு அந்த நேக் தெரியும். ந மத்தவங்கள கடினமாவும் பேச மாட்டாங்க. ஆனா, எப்படி நம்ம வேலை செய்யாம அடுத்தவங்கள வேலை வாங்குறது, நம்ம வேலைய எப்படி கரெக்ட்டா வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யறது. இந்த டிப்ளமசி வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ உழைப்பு அப்படிங்கும்போது கடினமா வேலை செய்யணும் அப்படின்னா, அதுல வந்து நம்ம செவ்வாயை சொல்லலாம். சுக்கிரன் எப்படி தெரியுங்களா? எப்பவுமே அவங்களுக்கு ஒயிட் காலர் ஜாப்பா தான் இருக்கும். இந்த டெஸ்க் ஒர்க் காலைல 10 மணிக்கு வருவாங்க. சட்டை கூட அவங்களுக்கு டஸ்ட்டே படியாது. அழகா கிளம்பி 6 மணிக்கு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரியான உத்தியோகம், இல்ல அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இந்த சுக்கிரன் வந்து குடுத்துருவாரு. ராகு, கேது ராகு வந்து கடினமான உழைப்பாளிகள்ன்னு சொல்லலாம். லக்னத்துல ராகு இருந்தா, அவன ஏமாத்துறவனே 10 பேர் இருப்பான். 10 பேர் வேலையும் சேர்த்து இவன் தான் செய்யணும். அதுவும் ராகு வந்து கும்பத்துல இருக்கு, கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அவன் காலம் பூரா உழைக்கணும். அதுவும் அவிட்ட நட்சத்திரம்னா கேட்கவே வேண்டாம். அடுத்தவங்களுக்கு உழைச்சே அவங்களுக்கு வந்து வயசாயிடும். ஸோ உழைப்புல கடின உழைப்பு அப்படின்னா, நம்ம ராகுவ சொல்லலாம், செவ்வாயை சொல்லலாம், குருவை சொல்லலாம், கேதுவ கூட சொல்லலாம்.